கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூலை 9 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது சுமையை பகிர்தல். வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இரு சகோதரர்கள் கிராமத்தில் வசித்து வந்தனர். மூத்த சகோதரன் திருமணமாகி மனைவி பிள்ளைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். இளைய சகோதரன் திருமணம் செய்யாமல் தனிமையாக ஒரு வீட்டில் வசித்து வந்தான். ஒரு நாள் இரவு மூத்த சகோதரன் தன் தம்பியை நினைத்து மனம் வருந்தினான். மனைவி மற்றும் பிள்ளைகள் இல்லாமல் அவன் தனித்து வாழ்வதில் மனம் வருந்தினான். குடும்பத்தால் ஏற்படும் மனமகிழ்ச்சி, பாதுகாப்பு அவனுக்கு கிட்டாமல் போய்விட்டதே என்று யோசித்து கொண்டிருந்தான். தன் நிலத்தின் விளைச்சலில் சிலவற்றை எடுத்து தன் தம்பியின் வயலில் வைத்து வர நினைத்தான். அதே நாளில் இளைய சகோதரனும் தன் அண்ணனை குறித்து யோசித்தான். அண்ணன் திருமணமாகி பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் வாழ்வதால் அதிக பொறுப்புகளும் செலவுகளும் வரும் என்று யோசித்து தன் நிலத்தின் விளைச்சலில் சிலவற்றை எடுத்து தன் அண்ணன் நிலத்தில் வைக்க விரும்பினான். ஒரு இரவிலே நடுவழியில் தலையில் பொருள்களுடன் இருவரும் சந்தித்தனர். கண்ணீர் மல்க இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். நாம் சுயத்தை முன்னிறுத்தி என்னென்ன வகையில் சம்பாதிக்கலாம், கவலையின்றி வாழலாம் என்று யோசிக்கிறோம். நாம் பிறர் நலம் குறித்து யோசிப்பதில்லை. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனம். வேதாகமம் நமக்கு புத்திமதி சொல்கிறது. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். பிறருக்கானவைகளை குறித்து சற்றும் யோசிக்காமல் தனக்காகவே அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைத்த ஒரு பணக்காரனை பார்த்து தேவன் கேட்கிறார், சம்பாதிப்பது எல்லாம் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் மாத்திரமே என்று நினைப்பவர்கள் இன்றைக்கும் அநேகர் உண்டு. பணமும் பொருளும் இம்மையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனால் மறுமையில் அவை நமக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்று தரப்போவதில்லை. ஆண்டவர் நமக்கு அருளியிருக்கிற ஆசீர்வாதத்திலே பிறருக்கும் பகிர்ந்து அவர்கள் சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிறர் பாரம் பகிர சுமக்க ஆண்டவர் நம்மை வலியுறுத்துகிறார். அதற்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஜெபம். ஆண்டவரே, பிறர் பாரங்களையும் பிறர் சுமைகளையும் சுமக்க எங்களுக்கு நல்ல மனதை தாரும். ஆமேன்.